இப்போ கருப்பு கவனி நல்லதுங்க. நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. இடியாப்பம் நல்லதுங்க. எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுங்க. புரிஞ்சுக்குங்க. சரி, ஒரு கப்பு தக்காளி சாப்பாடுன்னு சொன்னாங்க இல்லையா? உங்க வீட்டில் எவ்வளோ பெரிய கப்பு இருந்துச்சு? உங்க இவ்வளோ பெரிய கப்பு தான். இதுவும் கப்பு. கப்புன்னு என்ன? சாப்பிட 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 உங்களுக்கு பிடிச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பிடிக்காது, அது அளவு. யாரையும் கேட்க வேண்டாங்கிறாங்க. டெஸ்ட்டே வேண்டாம். கேட்டீங்க இல்லையா? எப்படி டெஸ்ட் பண்ணுறது, எப்படி? டெஸ்ட்டே வேண்டாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தாலும் கடைசியாக எதை பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க தான் சொல்ல போகிறோம். அப்புறம் டெஸ்ட் எடுக்கணும். காய்ச்சலுக்கு மட்டும் கரெக்டாக சாப்பிட்றோம். அதே மட்டும் எப்பவுமேங்க பாருங்க, இன்னைக்கு மதியம் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு மதியம் சாப்பிடும் போது டிஃபரன்ஸ் தெரியும். என்ன கேட்டால் டெய்லியுமே நம்மளாம் காய்ச்சல் வந்த மாதிரியே சாப்பிடுங்கிறோம். அப்படி நினச்சிக்குங்க. காய்ச்சலுக்கு மட்டும் கரெக்டாக சாப்பிட்றோம். அதே மட்டும் எப்பவுமேங்க பாருங்க, இன்னைக்கு மதியம் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு மதியம் சாப்பிடும் போது டிஃபரன்ஸ் தெரியும். இன்னைக்கு மதியம் சாப்பிடும்போது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு எது பிடிச்சிருக்கோ 2 கரண்டி எக்ஸ்ட்ரா வாங்க. எது பிடிக்கலையோ வாங்காதீங்க, சாப்பிடாதீங்க. செஞ்சு பாருங்களேன். இதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக செஞ்சு பாருங்க. இதை விட ஒரு மருந்து தேவையில்லைங்க. அப்போ என்ன பண்ணணும்? வீட்டில் எப்பவுமே பழங்கள், எல்லா பழங்களும் ஒவ்வொன்றும் வச்சுருக்கணும். எல்லா காய்கறி எல்லாம் மாற்றி மாற்றி சாப்பிட்ருக்கணும். எது பிடிக்குதோ அதை அதிகமாக சாப்பிட்ணும். உங்களுக்கு ஆப்பிள் பிடிச்சிருக்குன்னா இனிமேல் ஆப்பிள் டெய்லி வாங்கி ஒவ்வொன்றும் சாப்பிட்ருங்கிறாங்க. அவ்வளோதாங்க. காசு இருந்தால் வாங்கி சாப்பிட்ருங்க. கீரை பிடிச்சிருக்கு, புரிஞ்சுங்களா? இவ்வளோதாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு பீரில் வேறு வேறு பிடிக்குதுங்க. இப்போ ரீசெண்டாக எனக்கு பச்சை பயிறு, அது கடையல், இது மட்டும் தாங்க பிடிக்குதுமே. சொல்ல போனால் நான் 3 நேரம் அதே தான் சாப்பிட்ருக்கேன். பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, இது 2 சாப்பிட்டா மட்டும் தான் எனக்கு வேறு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குதுங்க. அப்போ எனக்கு தேவைப்படுதுங்க. அதை வச்சு வச்சு சாப்பிட்றேங்க. இப்படி போன மாதம் பார்த்தீங்கன்னா சம்பாராவை பிடிச்சி 30 நாள் நைட்டு சம்பாராவை மட்டும் தான் சாப்பிட்டேன். அது ஒன்று தான் பிடிக்குது, புரிஞ்சுங்களா? எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் சாப்பிட்டா நல்லா தாங்க இருப்பீங்க. யாருக்காவது கொழுப்பு கம்மியாக இருந்தால் தேங்காய் சட்னி பிடிக்குங்க. ஏன்னா தேங்காய் சட்னி கொழுப்பு இருக்குங்க. யாருக்காவது புரோட்டீன் கம்மியாக இருந்தால் பருப்பு பிடிக்குங்க. புரிஞ்சுங்களா? உங்கள் உடம்புல எது கம்மியாக இருக்குன்னு யாரும் யோசிக்க வேண்டாங்க. எது பிடிக்குதோ அதான் கம்மியாக இருக்கு. டெஸ்ட்டே வேண்டாம். கேட்டீங்க இல்லையா? எப்படி டெஸ்ட் பண்ணுறது, எப்படி? டெஸ்ட்டே வேண்டாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தாலும் கடைசியாக எதை பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க தான் சொல்ல போகிறோம். அப்புறம் டெஸ்ட் எடுக்கணும். பட் ஒரு கண்டிஷன், மறுபடியும் சொல்கிறேன், பிடிச்சதை சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே பல பேர் செய்கிற தப்பு. உடனே இது குறிப்பாக குழந்தைகள்லாம் இதை உட்காந்து நல்லா கேட்டு வீட்டில் போய் எனக்கு பீட்சா கொடு, சார் தானே சொன்னார், வீரர் பாஸ்கர் பிடிச்சதை சாப்பிடணும், எனக்கு பீட்சா மட்டும்தான் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல சொல்லிடுறேன், சப்ஜெக்ட் கண்டிஷன் ஸ்டார் போட்டது நல்ல பொருளுக்கு மட்டும்தான் பொருந்தும். உடனே ஒருத்தர் பீர் பிடிக்கும், விஸ்கி பிடிக்கும்லாம் கேட்டுருக்கூடாது. சார் எனக்கு அது மட்டும்தான் சார் என் நாக்கு கேட்குது. கேட்கும், புரிஞ்சுக்கங்க. நல்ல பொருளுக்கு மட்டும்தான் இது ஒத்து வரும். புரிஞ்சுங்களா? இப்போ சொல்றேன் கேளுங்க. ஃபைனல் கிளைமேக்ஸ். ஒரு பொருள் சாப்பிடணும்னா 3 கண்டிஷன் பாஸ் பண்ணணும். பிடிச்சிருக்கணும், நல்ல பொருளா இருக்கணும், செட் ஆகணும். சில பேருக்கு உருளைக்கிழங்கு பிடிச்சிருக்கும், அது நல்ல பொருள், ஆனா சாப்பிட்டா செட் ஆகாது. ஸ்டாப் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. நல்ல பொருளா இருந்தது அப்படிங்கிறக்காக பிடிக்காம சாப்பிடாதீங்க. பிடிச்ச பொருள் கெட்ட பொருளா இருந்தா சாப்பிடாதீங்க. பிடிச்ச பொருளா இருக்கணும், நல்ல பொருளா இருக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ கருப்பு கவனி நல்லதுங்க. நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. இடியாப்பம் நல்லதுங்க. எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுங்க. புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்றது புரிஞ்சுங்க. சில பேருங்க நல்லதை கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்களா, அது ஒரு நோய்ங்க. பல பேர் அதாங்க. இப்போ ஏன் தெரியுமா நோய் வந்திருக்கு பல பேருக்கும்? அதுவும் ஆர்கானிக்காக இருக்கவங்களும் ஏன் நோய் வருதுன்னா, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு வீட்டில் காலையில் என்ன சாப்பிட்டீங்க? சிறுதானியம் பொங்கல், அதெல்லாம் நல்லதுதான், பிடிச்சிருக்கா? அதான் கேள்வி. நீங்களும் செஞ்சு கூட இருக்கிறவங்க கொடுத்து அவங்களையும் கெடுத்து, அதுக்கு பேசாம சாதாரண இட்லி தேங்காய் சட்னி பிடிச்சா சாப்பிட்டு நல்லா இருக்கலாம். கஷ்டப்படாதீங்க. கடைசியா சொல்றேங்க, பிடிச்ச உணவா இருக்கணும், நல்ல உணவா இருக்கணும், செட் ஆகணும்.
இது 3 ஓகேன்னா அது உங்க மருந்து. இதுல ஒண்ணு இல்லைனாலும் விட்டுருங்க. பீஸா பிடிச்சிருக்கு, ஆனா கெட்ட பொருள் வேண்டாம். ராகி சோளம் உங்களுக்கு பிடிக்கலையா, சாப்பிடாதீங்க. புரிஞ்சுக்க, இதான் கான்செப்டுங்க. இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா இப்போ இருந்து பாருங்க, உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த நோய்க்கு எந்த மருந்து, எந்த பழம், எந்த காய்கறி, எந்த உணவு பிடிக்கும், அது சாப்பிட்டா நோய் குணமாகும். இவ்வளோதாங்க. இனிமேல் தனியாக கேட்காதீங்க. என்ன பிரச்சனைனா, யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், புக்கில் எல்லாம் இந்த நோய்க்கு இந்த மருந்து எழுதி வைக்கிறாங்க இல்லைங்களா, தூதுவளை இலை இது சொல்லி, அது வந்து நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா நோய் குணமாகிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கிறது இல்லைங்க. யாரோ சொல்லிட்டாங்கங்க இந்த வியாதிக்கு இது சாப்பிடுங்க, நீங்க அதுவே சாப்பிட்டு எக்ஸஸ் ஆயிருதுங்க. கடைசியா ஒன்று சொல்றேங்க, அளவு எவ்வளவு சாப்பிடணும்னா, சாப்பிடும் பொழுது சாப்பிட 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 உங்களுக்கு பிடிச்சுக்கிட்டே இருக்கும், திடீர்னு பிடிக்காது, அது அளவு. யாரையும் கேட்க வேண்டாங்கிறாங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நைட் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நாளை காலை டெஸ்ட் பண்ணி பாருங்க. சின்ன எக்ஸாம்பிளுங்க, 10 இட்லி வச்சுக்கோங்க, ஒரு நாள் உட்காருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. முதல் இட்லி எடுத்து சட்னி தொட்டு சாப்பிடுங்க, டேஸ்டா இருக்குங்க. டேஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 3, 4வது இட்லியில அந்த டேஸ்ட் இல்லை, இருக்காது, போதும்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுவோம், தட்டில் வச்சுட்டாங்கன்னு இந்த 4 நல்ல சக்கரை, இந்த 4 கெட்ட சக்கரை, எல்லாத்துக்கும் இதான் கலவு. பெரிய கப்பில் ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டீங்க, குடிக்கிறீங்க, முக்கால்வாசி வரும்போது போதும்னு தோணுச்சா, இந்த கால்வாசி கீழே ஊற்றிருங்க, பரவாயில்லங்கிறங்க. இல்லை முதல்லையே அளவா இன்னொரு டம்ளரில் ஊற்றிட்டு மற்ற யாருக்கா கொடுங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க அளவு. உங்கள் நாக்கு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாக்கு கேட்டால் 4 டம்ளர் குடிங்க, நாக்கு போதுன்னா 1/4 டம்ளர் முடிங்கிறங்க. இதாங்க அளவு. யாரும் என்ன கேட்காதீங்க, எனக்கும் தெரியாதுங்க. என் அளவும் எனக்கு தெரியாது, மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சொல்லுங்க, இந்த டைட்டீஷியன் அப்படிங்கிற பேரில் சில பேர் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்து சாப்பிட்ருப்பாங்க. காலையில் 4 இட்லி சாப்பிடுங்கள், மதியம் ஒரு கப்பு தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்கள், நைட்டு 4 சப்பாத்தி சாப்பிடுங்க எழுதி கொடுக்குறாங்க இல்லையா. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நான் கேட்குறேன், 4 இட்லின்னு சொன்னாங்க இல்லையா, உங்கள் வீட்டு இட்லியோட வெயிட் சொன்னாங்களா? ஒரு வீட்டில் 1/4 கிலோ இருக்கு, ஒரு வீட்டில் 50 கிராம் தான் இருக்கு, ஒரு வீட்டில் 1 கிலோ கல் இருக்கு. சரி, அதை விடுங்க. அது எந்த உளுந்து, எந்த அரிசி, எவ்வளவு விஷயம் இருக்கிறதுக்குள்ள எதுவுமே தெரியாம 4 இட்லி எப்படிங்க சொல்ல முடியும்? சரி, 1 கப்பு தக்காளி சாப்பாடுன்னு சொன்னாங்க இல்லையா, உங்க வீட்டில் எவ்வளவு பெரிய கப்பு இருந்துச்சு? உங்க இவ்வளவு பெரிய கப்பு தான், இதுவும் கப்புன்னு என்ன இல்லை, அதாங்க கப்புங்கிறத நீங்க 250 படிச்சிருக்கீங்க, புரிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் கப்புன்னா ஒரு கப்பு டிஃபன் பாக்ஸ். நைட்டு 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த சப்பாத்தியோட திக்னஸ், டென்சிட்டி, டயாமீட்டர் கொடுத்தாங்களா? ஒன்று பெருசா இருக்குது, ஒன்று சின்னதா இருக்கு, ஒன்று கெட்டியா இருக்கு. நீங்களே யோசிங்க, லாஜிக்கா நான் சொல்றது புரியுதுங்களா? இப்படி எழுதி கொடுத்து சாப்பிடவே முடியாதுங்கிறங்க. எனக்கு இன்னைக்கு மதியம் எவ்வளவு சாப்பிடணும் எனக்கே தெரியாதுங்க. நான் எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? நான் போய் உட்கார்ந்தாதான் தெரியும். இந்த இந்த 4 நாள்ல நேற்று நைட்டு நினைக்கிறேங்க, நேற்று நைட்டு மட்டும்தான் எனக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்த மொத்தத்தையும் சாப்பிட்டது நைட்டு மட்டும்தான். மற்ற எல்லாமே கால்வாசி அரைவாசி தான் சாப்பிட்டேன், அவ்வளோதான். நேற்று நைட்டு தான், நேற்று நைட்டோ முந்தா நேற்று நைட்டு நினைக்கிறேன், முந்தா நேற்று நைட்டு தான் கொடுத்து அத்தனையும் சாப்பிட்டு காலி பண்ணேங்க. அன்னைக்கு மட்டும்தான் எனக்கு அவ்வளோ தேவைப்பட்டுச்சு. மற்றவங்க கொடுக்குறதெல்லாம் கால்வாசி அரைவாசி சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறேன். புரிஞ்சுக்க, எனக்கு எவ்வளோ சாப்பிடணும் எனக்கே தெரியாதப்ப நான் எப்படி இங்கே டயட் சொல்ல முடியும்? இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சாப்பிட்றது, எப்போ சாப்பிட்றது, எவ்வளோ சாப்பிட்றது, ஏன் சாப்பிட்றது. இது இப்போ பாருங்க, இதுதாங்க ஃபார்முலா. இப்போ சொல்லுங்க, இப்போ உங்க நோய்க்கு ஆப்பிள், இவரு நோய்க்கு ஆரஞ்சு. உங்க நோய்க்கு இன்னைக்கு சளி பிடிக்கும் போது ஆரஞ்சு சாப்பிட்டா சரியாகும், அடுத்த மாதம் சளி பிடிச்சா ஆப்பிள் சாப்பிட்டா சரியாகுறாங்க. புரிஞ்சுங்களா? இந்த வினாடியில் நாக்கு என்ன கேட்குதோ அதுதான் மருந்து. நல்ல பொருளாக இருக்கணும், பிடித்த பொருளாக இருக்கணும், செட் ஆகணும், எப்போ போதுன்னு தோணுதோ நிறுத்தணும். இதுதான் சாப்பாடை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற முறை.